எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தமிழகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, முப்படை கட்டி திமுக கட்சியிலிருந்து ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்கிறாரு. இன்னொரு பக்கம் அம்மா மேடம் கனிமொழி அம்மா பிரச்சாரம் செய்கிறாங்க. ஆனால் முகநூலில் அதிகமாக கிளாஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது ஐயா எடப்பாடி ஐயாவுடைய பிரச்சாரம் தான் முகநூலில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்ல நான் வர்றேன் அப்படின்னா, அவங்க கொடுக்குற என்ட்ரினா அது ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்றது, அப்பா ஒரு பக்கம் டீ சாப்பிட்றாரு, மையம் ஒரு ஊரில் டீ சாப்பிட்றாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தேன், பறக்கும் படம் கனிமொழி அம்மா அந்த மேடத்துடைய அந்த வாகனத்தை சோதனைடுறாங்க. அவங்க இறங்கி 15 அடி தூரம் போயிடுறாங்க. உள்ள ஒருத்தர் இறங்குவோமா இல்லை இறங்க வேணாமான்னு சொல்லி உட்காந்துட்ருக்கார். சோதனைடுறாங்க பறக்கும் படை. ஒரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரையும் சோதனைடுறாங்க. ஐயா எடப்பாடி ஐயாவும் சோதனைடுறாங்க. இப்படி எல்லாருமே சோதனைடுறாங்க. பறக்கும் படையை சோதனைடுறாங்க பார்க்குறேன். ஆனால் என்ட்ரி அந்த கூட்டத்துக்குள்ள, அதாவது மதுரையில் கூட பார்த்துருப்பீங்க, நீங்கள் வருஷம் பார்த்துருப்பீங்க. மதுரையில் கள்ளழகர் அப்படியே மக்கள் வெள்ளத்துக்கு நடுவே ஸ்லோவாக வருவார். அவ்வளோ ஒரு அருமையாக அழகாக இருக்கும். அதே என்ட்ரியை ஐயா எடப்பாடி அவர்கள் கொடுக்குறாரு. அப்போ ஒரு சாங் போடுறாங்க, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு. அந்த சின்ன பிரேக்கில் ஐயா பேசுகிறாரு, எடப்பாடி கே பழனிசாமி எனும் நான் அப்படிங்கிறார். சும்மா திருக்க விடுவாருங்க, பயங்கரமாக இருக்கும். மக்களுடைய முகம்லாம் சந்தோஷத்தில் பூரிச்சு போயிடுறாங்க. எங்கே பார்த்தாலும் கூட்டம், எங்கே பார்த்தாலும் வாழ்க வாழ்கங்கிற கோஷம். ஆனால் இந்த தடவை இரட்டை இலை அமோக வெற்றி பெறுமுங்க. தமிழக மக்கள் நிம்மதியாக வாழலாம். அதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த சின்ன வீடியோ போட்டேன். எல்லோருக்கும் நன்றி. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஐயா உதயநிதி ஐயா எந்த நாட்டிலேருந்து பேசினாரா, எந்த ஊர்லேருந்து பேசினாராங்கிறது நமக்கு தெரியாது. தன்னுடைய அப்பா, அதே முதல்வர் ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு, தன்னுடைய அப்பா வேட்புமனு தாக்கல் செய்யும்போது கையில் 10,000 ரூபா பணமும் சொந்த வாகனம் இல்லைன்னு சொன்னதை அவர் தொலைபேசி வாயிலாக அறிஞ்சாராம். அது அவருடைய மகனாக இருக்க எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்பா அம்மையனுடைய அந்த உண்மையான அன்பை அவர் சொல்கிறாரு. எல்லாம் ஒரு நாட்டுக்கு எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லணுமோ அந்த வழியில் அவர் சொல்கிறாரு. நம்மளும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நடக்கட்டும். தேர்தல் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை கண்ணால் பார்க்குறத, முகநூலில் பார்க்குறத நான் கொஞ்சம் அதை எடுத்து சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. நன்றி.